ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப்டிடியூடில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வரிசையாக பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் வந்து நம்ம பார்ட் 5 வீடியோ போட்டிருக்கோம். 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா அதில் வந்து நம்ம எல்லா சாப்டரும் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்போம். இப்போ பார்ட் 6லேருந்து ஒரு பார்ட்னா வந்து அதில் ஒரு சாப்டர் மட்டும் கன்டினியூவாக நம்ம வந்து சம்ஸ் போடுவோம். ஏன்னா வந்து உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்ட் 6ல் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ். இப்போ நம்ம சம் பார்ப்போம். The average of 5 numbers 27. If one number is excluded, the average becomes 25. The excluded numbers, ஓகேவா? இப்போ இன்க்ளூடட்னா வந்து ஆட் பண்ணுறது, அதேமாதிரி எக்ஸ்க்ளூடட்னா வந்து அதில் வந்து நம்ம வெளியே எடுக்கிறது. இப்போ இந்த சம்மை வந்து நம்ம 2 மெத்தடில் பண்ணலாம். நான் ரெண்டுமே சொல்லுதேன், நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மெத்தட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆவரேஜ்னால் என்ன? ஏதோ ஒரு நம்பர், ஓகே, ஒரு இதில் வந்து 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு 5% கூட எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேரோட வயசு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கலாம். ஒருத்தருக்கு 10 வயசு, ஒருத்தருக்கு 15 வயசு, ஒருத்தருக்கு 30 வயசு, அந்த மாதிரி. ஆனால் அவங்களுக்கு வந்து ஆவரேஜ் எடுக்கும் போது வந்து அந்த வயசு வந்து 27, ஓகேவா? இப்போ இதேமாரி ஒரு 5 பேர் எடுத்துக்கிடும். ஏ, பி, சி, டி, இ. இப்போ யாருக்குனாலும் என்னென்ன ஏஜ்னாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம கொடுத்துருக்கு வந்து ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. சராசரியாக எல்லாத்துக்கும் 27 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஒன் நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடட், ஒருத்தர் வெளியே போயிட்டார். அவர் வெளியே போயிட்டார்னா ஆவரேஜ் வந்து 25 ஆயிடுது. ஓகே, ஆவரேஜ் வந்து கம்மியாகிடுது, 25 ஆயிடுது அப்படிங்காங்க. இப்போ இதில் யாரோ ஒருத்தர் வந்து வெளியே போயிருந்தாருன்னு வச்சுக்கிடும். ஓகே, இவர் வெளியே போயிருந்தார். இவர் போகும்போது வந்து எவ்வளோ ஏஜ் வந்து இவர் எடுத்துகிட்டு போவார்? 27 வயசு வந்து இப்போ இவரோட கம்மியாயிரும். இது போக என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாரோட ஆவரேஜ்லேயும் வந்து 27 இருந்து 25 ஆகிட்டு. அப்போ எல்லார்ட்டையும் வந்து ஒரு 2 கம்மியாகிட்டே வருது. இங்கே 2 கம்மியாகும், இங்கே 2 கம்மியாகும், இங்கே 2 கம்மியாகும். ஓகேவா? ஒருத்தர் வெளியே போகும்போது அவரோட வயசையும் எடுத்துகிட்டு போயிருந்தார். அதுபோக வந்து மிச்சம் 4 பேர்ட்டையும் இருக்க 2 வயசை எடுத்துகிட்டு போயிருந்தார். அப்போ +8 பண்ணோம் அப்படின்னா வெளியே போனவரோட வயசு வந்து 35 இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து வெளியே போகிறதுனால வயசு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவரோட வயசு அதிகமாக இருக்கணும். ஓகேவா? அவர் வெளியே போகிறதுனால மற்றவங்களோட வயசுலாம் கம்மியாகுது அப்படின்னா அவரோட வயசு வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ வந்து ஒருத்தரோட ஏஜ்லேருந்து நம்ம வந்து 2 மைனஸ் பண்ணி அவரோட கூட்டிக்கிடுவோம். இதுவே வந்து அவர் வெளியே போகிறதுனால எல்லாரோட வயசுலேயும் 2 வயசு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே 27 வந்து எல்லாருக்கும் 2 வந்து கொடுத்துடணும். 2 கொடுத்துட்டு பேலன்ஸ் என்னவோ வந்து அதான் வந்து வெளியே போனவரோட வயசாக இருக்கும். ஓகே, இதை வந்து இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கு வந்து ஆவரேஜாக 27. அப்போது 5 × 27 135 வரும். இப்போ செகண்ட் என்னென்னா, 4 பேர் தான் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் என்ன? 4 × 25 100. இப்போ 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வெளியே போனவரோட ஆவரேஜ் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மெத்தட் வந்து டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம் வந்து நீங்கள் வந்து இந்த பென்னு பேப்பர் எல்லாமே இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். A pupil's mark were wrongly entered as 83 instead of 63. Due to that, the average mark for the class got increased by half. The number of pupils in the class is. என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு பையனோட மார்க்கை என்ட்ரு பண்ணும்போது 83 அவன் வந்து 63 மார்க் எடுத்திருக்கான். அதுக்கு பதிலாக வந்து அவங்க 83 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டாங்க. 83ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. 83 என்டர் அஸ் 83 இன்ஸ்டீட் ஆஃப் 63. ஓகேவா? 83 மார்க் பண்ணியிருக்காங்க. 63 பேர் 83 மார்க் பண்ணிட்டாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னா, டியூ டு தட் த ஆவரேஜ் மார்க் ஃபார் த கிளாஸ் காட் இன்க்ரீஸ்டு பை ஹாஃப். ஓகேவா? இதனால் வந்து எல்லாரோட ஆவரேஜ் மார்க்லேயும் வந்து ஒரு ஹாஃப் வந்து அதிகமாகிட்டு. ஹாஃப்னா எவ்வளவு? 0.5 அதிகமாகிட்டு. இப்போ என்ன, இந்த நம்பர் ஆஃப் பியூப்பிள்ஸ் இந்த கிளாஸ், மொத்த கிளாஸில் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு கேட்காங்க. ஓகேவா? இந்த 0.5 வந்து எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எவ்வளோ மார்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க தப்பாக அந்த ஆவரேஜில் கூட்டிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. 63க்கு பதிலாக 83 போட்டால் எவ்வளவு? 20 மார்க் வந்து அவங்க கூட்டி போட்டிருக்காங்க. இந்த 20 மார்க்னால வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து 0.5 கூடுது. அப்போ நம்ம வந்து இதை எப்படி பண்ணலாம்? இந்த மார்க்கு பை எவ்வளோ கூடி இருக்கு ஒருத்தருக்கும், இதை போட்டால் எவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு கிடச்சிருமா? 20/0.5
40. அப்போ கிளாஸோட ஸ்ட்ரென்த் வந்து 40. என்ன அப்படின்னா இந்த 20 மார்க் தான் வந்து அவங்க ஆவரேஜில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 20 மார்க் ஆட் பண்ணதுனால வந்து எல்லாருக்கும் 0.5 கூடுதுன்னா 20ல் எத்தனை 0.5 இருக்குது? 40.5 இருக்குது. அப்போ வந்து 40 பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, மொத்தம் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பேப்பர் பென்லாம் யூஸ் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட்டு சம்மை பார்த்து அப்படியே பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். The average age of 36 students in a group is 14 years. ஓகே, ஒரு 36 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 14. when teacher age is included, ஒரு டீச்சரை வந்து இன்க்ளூட் பண்ணுதாங்க அவங்களோட. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆவரேஜ் இன்க்ரீஸ்டு பை 1. ஆவரேஜ்லேருந்து 1 கூடுது. 14ன்றது வந்து 1 கூடி அது 15 ஆகுது. அப்போ டீச்சரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லாரோட ஏஜும் 14 ஒன்று இருக்குது. ஓகேவா, ஆவரேஜாக 14 இருக்குது. இப்போ வந்து அவங்க அந்த டீச்சரை ஆட் பண்ணுதாங்க. இப்போ என்ன ஆகுது? 1 கூடுது. அப்போ எல்லாரோட ஆவரேஜ் ஏஜும் 1 கூடுது. இப்போ வந்து டீச்சருக்கும் வந்து அந்த ஆவரேஜ் ஏஜ் வந்து 15 தான். ஓகேவா, எல்லாருக்கும் ஆவரேஜாக 15 ஏஜ், டீச்சருக்கும் 15 ஏஜ். ஆனால் மற்றவங்களுக்குலாம் இப்போ மிச்சம் இருக்க 36 பேருக்கும் ஒரு ஏஜ் கூடுனதுக்கு என்ன காரணம்? இந்த டீச்சர் வந்து தான் காரணம். அப்போது வந்து அந்த ஒரு வயசு வந்து அந்த டீச்சரோட வயசாக தானே இருக்கணும். மொத்தம் எத்தனை ஒரு வயசு கூடியிருக்கு? 36 பேருக்கும் ஒவ்வொரு வயசு கூடியிருக்கு. அப்போ வந்து ப்ளஸ் 36 வயசு கூடியிருக்கு ப்ளஸ் 36. அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 51. அந்த டீச்சரோட ஏஜ் வந்து 51. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு 14 ஒரு ஏஜ் இருக்குது. டீச்சரை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஆவரேஜ் வந்து 15 ஆகுது. அப்போ வந்து இப்போ டீச்சருக்கும் ஆவரேஜாக ஒரு 15ங்கிற ஏஜ் இருக்குது. அதுபோக மித்தவங்களுக்குலாம் எப்படி ஒரு ஏஜ் கூட்டுனுச்சு அப்படின்னா டீச்சரோட ஏஜ் வந்ததுனால தான் எல்லாருக்கும் ஒரு ஏஜ் கூடுச்சு. அப்போ அதையும் நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இதான் வந்து 51 தான் வந்து அந்த டீச்சரோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் நம்பர் பிட்வீன் 6 and 14 which are divisible by 5. ஓகேவா, இது வந்து சிம்பிளான சம் தான், ஈஸியாக பண்ணிடலாம். 6லேருந்து 34 வரைக்கும் உள்ள நம்பரில் 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி, ஓகேவா, எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 6லேருந்து 34க்குள்ள இதெல்லாம் 5ஆல் எக்ஸாக்டாக அது டிவைட் ஆகும். 10 ஆகும், 15 ஆகும், அப்புறம் 20 ஆகும், 25, 30. ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 100 வரும். ஓகேவா, இந்த 100 அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ஆவரேஜ்னால் எத்தனை நம்பரை எடுத்தோமோ அதை மட்டும் தான் பார்க்கணும். எத்தனை நம்பர் எடுத்துருக்கோம்? 5 நம்பர் எடுத்துருக்கோம். 3, 4, 5. 100/5. அப்போ ஒரு ஆவரேஜ் என்ன? 20. இந்த மாதிரி சம்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறனால அவங்க கேட்க மாட்டாங்கன்னு இல்லை. இந்த சம் எது கேட்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த சம்மில் ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவோம். 6ன்னு போட்டிருக்காங்க, நம்ம வந்து 5லேருந்தே எடுத்துருவோம். 34ன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து 35 எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இதில் விடுவாங்கன்னு தெரிஞ்சால் இந்த மாதிரி சம்லாம் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். A car travel 100 km. A car travel 100 km at a speed of 60 km per hour and returns with speed of 40 km per hour. Calculate the average speed of whole journey. எப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஒருத்தர் போகிறாரு. ஓகேவா, அந்த டிஸ்டன்ஸுக்கு போகும்போது 60 km ஸ்பீடில் போகிறாரு. ரிட்டர்ன் வரும்போது வந்து 40 km ஸ்பீடில் வராரு. இப்போ இந்த மாதிரி 2 ஸ்பீடு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதெல்லாம் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸ்பீடை மட்டும் பார்த்துருங்க. 2 ஸ்பீடுக்கு ஆவரேஜ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பொதுவாக மற்றதுக்கெலாம் ஆவரேஜ் எடுப்போம். இப்போ நம்பர் ஏஜுக்கெலாம் ஆவரேஜ் எடுப்போம். இப்போ 50 + 30 இருக்குது அப்படின்னா 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி 40ன்னு போட்டுருவோம். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணோம் அப்படின்னா தப்பு. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ 2 டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு டிஸ்டன்ஸை ஒய் எடுத்துக்கோங்க. 2 டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, 2 ஸ்பீடுக்கான ஃபார்முலா அது 2xy/x + y. 2 × x என்னது 60, y என்னது 40/x + y 100. 12, 48. 48 km/h. ஓகேவா, இந்த மாதிரி ஸ்பீடு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் தான் பண்ணணும். நீங்கள் வந்து சிம்பிளாக 2 ஆட் பண்ணி 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிடக்கூடாது, மற்ற ஆவரேஜ் பார்க்குற மாதிரி. இதே மாதிரி வந்து ஒரு 3 டிஸ்டன்ஸ் போகிறாங்க, 3 ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னா அந்த சம்முக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து
டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். எல்லாம் வந்து ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா ஸ்பீடு அதை வச்சு தான் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த பார்ட் 6 வீடியோ ஃபுல்லாக வந்து நம்ம ஆவரேஜ் பற்றியே பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இதுக்கடுத்து இந்த பார்ட்டில் வந்து ஒரு பார்ட் 7, பார்ட் 8, பார்ட் 10 வரைக்கும் வரிசையாக போடுவோம். பார்ட் 6க்கு அப்புறம் எல்லா வீடியோவுமே வந்து ஒவ்வொரு சாப்டரையும் வந்து ஒரு பார்ட்டில் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 5 பார்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து எடுத்த கொஸ்டின் தான். ஸோ வந்து ஒரு சில பேர் வந்து நீங்கள் ஆப்டிடியூட்டில் கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க, இல்லை வந்து மற்ற சப்ஜெக்ட்லாம் படிக்க டைம் ஒதுக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து இதுக்கு முன்னால் கேட்ட கொஸ்டின் வந்து எப்படி இருக்குது, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் 25 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலோட மற்ற வீடியோஸும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.